ஆ சீதாராம் வணக்கம். இன்னைக்கு அடுத்து 15வது குருவை பார்க்க போகிறோம். 15வது குரு ஒரு பொதுமகளை வேஷியை சொல்லக்கூடிய விஷயம். அந்த பொதுமகளான அந்த வேஷிக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மித்தில ஒருத்தி இருந்தால் அவள் பேர் பிங்களைன்னு பேர். அந்த பிங்களை கூட ஞானம் இருந்தது. அது மித்தில பிறந்த அத்தனை பேருக்கு ஞானம் இருக்கு. மித்திலாதிபதியாக இருக்கிற ஜன மகாராஜா பரம ஞானி. இந்த சொல்லப்போனால் இந்த பாவத்தை சொன்னவன சுகரே அவர்கிட்டேருந்து சர்டிஃபை வாங்கினார். ஜனகர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கினா இன்னொரு சமயம் அதை சொல்லுவான். அது அந்த மித்திலையில் பிறந்த பிங்களை கூட ஞானம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அவள் எப்படின்னா அவளுக்கு பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை தன் உடம்பை விற்று பழக்க முடியா இருக்கு, பழப்பு நடத்த முடியா இருக்கு. பாவம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன பண்ண, தன் அலங்காரம் பண்ணி தன் வீட்டு வாசல்ல ஒரு புருஷன் வருவானும் பார்க்குறா. ஒரு புருஷன் வந்தான். இவனை காட்டில் ஒரு பணக்காரன் வந்தா தேவையில்லையே நினச்சா. அப்புறம் இன்னும் இவனை காட்டில் ஒரு பணக்காரன் வந்தா தேவையில்லை நினச்சா. இவனை காட்டா ஒரு பணக்காரன் வரணும் தேவையில்லை நினச்சான். மேலே மேலே ஒரு பணக்காரன் எதிர்பார்த்தான், ஆனால் பணத்துக்காக. கடைசியில் பார்த்தா எல்லாரும் போயிட்டான். அப்போ இவளுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. ஏன்னா ஆசைப்பட துன்பம் தானே. ஆசையை விட இன்பம் பொதுவாக இதுதான் இந்த விஷயத்துக்கு கருத்து. எந்த விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அது கடைசியில் துன்பத்தில் கொண்டு விட்டுரும். ஆசையை விட நம்மளுக்கு இன்பம் ஏற்படும். அதுதான் ஆனந்தம் பேர். போய் படுக்கலை படுத்துண்டா அன்னைக்கு நினச்சிண்டா, இப்படி என் பழப்பு இப்படி இருக்கேன், எனக்கு ஒண்டி ஏன் இப்படி வந்தது, என் உடம்பை விற்று நான் பழக்க முடிய ஆயிடுத்தேன். என்னை ஒத்த உள்ள பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் அவளை பார்த்துக்கிறா. அவள் ஒரு அழகாக ஒரு குடும்பம் நடத்தின்னு சந்தோஷமா இருக்காளே. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ நான் அப்படி வந்துட்டா கூட என்னோட சரீர சுகத்துக்காக நான் எதையும் தேடி போகல, பணத்துக்காக தான் தேடி போகிறேன். எனக்கு இப்படி ஒரு பழப்பு வந்ததே, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு துணை யாரும் இல்லை. மற்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு கணவன் துணையா இருக்கான், என்னை ஒரு பார்த்துக்க ஒரு கணவன் இல்லையே, ஒரு புருஷன் இல்லையே, எனக்கு துணை இல்லையே நினச்சிட்டு அதையே நினச்சின்னு படுத்துக்கிறான். அவள் நினைச்சா துணை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போதான் அவளுக்கு திடீர்னு ஒரு தோணித்த, உள்ள ஒரு புருஷன் இருக்கான், மகா புருஷன் உள்ள இதயத்திலே பகவான் இருக்கானே, அவன் இருக்கும்போது எனக்கு நான் ஏன் இன்னொரு துணை நாடுறேன்னு திடீர்னு தோணித்தா அவருக்கு. ஈஸ்வர சர்வபூதானம் ரித்தேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமியான் சர்வ பூதானி யந்திராரூடேன மாயான்னு கீதையில பகவான் சொல்றாங்க. ஈஸ்வர சர்வம் எங்க பார்த்தா ஈஸ்வரன் வியாபிச்சிருந்தாலும் பிரத்யேகமா நம்ம ஹிருதயத்துல ஹிருத்தேஷ அர்ஜுன திஷ்டதி, அர்ஜுனா உன் ஹிருதயத்திலே இருக்க. கடைசியில சொல்ற 18ஆம் சாப்டர்ல இது சொல்ற விஷயம். என்னை வெளியில தேடாதரா, உன் ஹிருதயத்திலே நான் இருக்கேன். பிராமின் சர்வபூதானி, உன்னை நான் சுழட்டி விடுறேன். உன்னை யந்திரம் என்ன கேட்டா, உன் சரீரமான யந்திரத்துல மாயினாலே உன் வினைக்கு தக்கபடி உன்னை சுழட்டி விட்டு இருக்கேன். யந்திராரூடேன மாயையா அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப பகவான் தான் மாயினாலே நம்மளை சரீரம் கூட யந்திரத்துல நம்மளை ஏத்தி விட்டு நம்ம வினை பயனால நம்ம சுழட்டி விடுறான்னு கூட விஷயம் இங்க. அப்ப ஹிருதயத்துல இருக்கும்போது அந்த ஹிருதயத்துல உள்ள பகவானை தான் உணரணும் இல்லையா. அப்படியே உள்நோக்கி போனான். உள்ள கண்ணை மூடிந்து உள்ள நோக்கி போகும்போது அவளுக்கு புரிஞ்சுது, உள்ள ஒரு புருஷன் இருக்கான், எனக்கு ஒரு துணை ஒருத்தன் இருக்கான், பகவான் இருக்கான், ஹிருதயத்துல இருக்கான். அவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. தமேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா தத் பிரசாத பரம் சாந்தி ஸ்தானம் பிராப்ஷசி சாஸ்வதம். அடுத்த ஸ்லோகத்துல இதே கீதையில சொல்றார். பகவான் சொல்றார், நீ அப்ப ஹிருதயத்துல என்ன பார்த்து இதயத்துல இருக்கேன்னு நான் புரிஞ்சுட்டு தமேவ சரணம் கச்ச, என்னையே சரணமடை. எங்க யாரை சரணமடைய சொல்ற, உள்ள இருக்கிற அந்தரியாமியா ஆத்மா இருக்கக்கூடிய இதயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அந்தரியாமிய சரணாகதி பண்ணு. சரணம் கச்ச சர்வபாவேன பாரத, எல்லா பாவத்தினாலையும். உனக்கு என்ன பாவம், என் ஆத்மா எல்லாமே நான் தான் இருக்கேன். உன்னை விட்டு பிரியாம எப்போதும் நான் ஒத்தந்தாண்டா இருக்கேன். அதனால நீ என்ன அப்பாவா நினைக்கலாம், அம்மாவா நினைக்கலாம், என்னை ஒரு மனைவியா நினைக்கலாம், இல்ல மக்களா நினைக்கலாம், என்னை ஒரு நண்பனா நினைக்கலாம். எந்த பாவத்துல வேணாலும் என்னை நினைச்சு என் சரணாதி பண்ண உள்ள இருக்கேன். பண்ணினா என்ன ஆகுங்கட்டா, அப்பதான் நீ அந்த சாந்தியை உணர்வ. என்ன நீ உணர என்னோட இருப்பை நீ உணர்ந்துட்டா உனக்கு சாந்தி கிடைக்கும். தற்பிரசாத பரம் சாந்தி, பரமமான சாந்தி உன் இயல்புடா. இதயத்துல என்னோட இயல்பு, நான் சாந்தி ரூபமா ஆனந்த ரூபமா இருக்கேன். என்னை நீ உணர்ந்து என்னோட அடக்கமாயிட்டா சரணம். ஏற்கனவே சொல்லிருக்கார், தஸ்மா சரணம் கச்ச தமேவ சரணம் கச்சேன்னு சொல்லிருக்க. அதனால என்ன நீ சரணம் அடைஞ்சா எனக்குள்ள அடங்கி போயிட்டானா உனக்கு அந்த சாந்தியை நீ உணர்வே. என்னோட சாந்தியை தான் நீ உணர்வே. ஸ்தானம் பிராப்ஷி சாஸ்வதம். அப்புறம் என்ன கேட்டா, உணர்ந்தா என்ன கடைசியில உனக்கு
பெரிய ஸ்தானமான பரமபதம் கிடைக்கும்டா. அந்த சாந்தி தான் பரமபதம். அந்த ஆனந்தம் தான் ஆனந்தம் பிரம்மம் விஜானாந்தன் வேதமும் சொல்லுறது. ஆனந்த ரூபமா இருக்கக்கூடிய பகவானை ஹிருதயத்துல தேடி வெளியில தேடினா அவனுக்கு சமந்தான். வெளியில படப்பட வெளியில தேடினா ஆசை தான் வரும். வெளியில ஒரு பொருளுக்காக நீ ஆசைப்பட்டு தேடி 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 போனா ஆசை கிடைச்சி துன்பத்தை விட. ஆசைப்பட துன்பம் தானே. ஆசையை விட விட இன்பம் தான். திருமூலன்னு கூடிய பெரியவர் சொல்லியிருக்கார். எவ்வளவு தூரம் நம்ம ஆசையை விடுறோமோ அவ்வளவு தூரம் நிம்மதியா இருக்கலாம். அதனாலதான் பகவான் கீதையில 3 விஷயத்த நரகத்துக்கு ஒன்ன தள்ளிடும்னு சொல்றார். ஒன்னு ஆசை, இன்னொன்னு கோபம், இன்னொன்னு லோபம், பேராசை. ஆசை முதல் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், அது கிடைக்கலன்னா கோபப்படுவோம். அப்புறம் அந்த பொருள் கிடைச்ச அப்புறம் அது பாதுகாக்கணும் கூடிய கவலை வந்துடும். அது மேல 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 ஆசைப்படுவோம், மேல மேல சேர்த்துட்டே இருப்போம். கடைசியில என்னாச்சுன்னா கடைசியில அது யாருக்கும் பிரயோஜனப்படாம, யாருக்கும் கொடுக்கவும் மனசு விடாம, என்னாலையும் பூர்ணமா அணிவிக்க முடியாம அதுவே ஒரு சாந்தியை கெடுத்துடும். அப்ப அது நரகத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப அந்த ஆசை, கோபம், லோபம் அந்த மூணு விஷயத்தை நீ திறந்துட்டா உனக்கு நீ மேன்மை அடைவடா. அப்ப பகவான் அடையணும்னா இந்த 3 விஷயம் இருக்கக்கூடாது. பகவான் உடனே ஒருத்தனை ஆசைப்பட்டான். ஆசை எப்பவுமே வெளியில போகிறதா. மனசு வெளியில போனா ஆசை, மனசு உள்ள அடங்கினா சாந்தி இருக்கு. அதான் தமேவ சரணம் கச்ச ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. என் இதயத்துல பாரு, நான் பரமபுருஷனா உன்னோடையே இருக்கேன் போதும், என்ன பகவானா உள்ள பாரு. அப்ப இப்ப உள்நோக்கி போக போக இவளுக்கு அன்னைக்கு திடீர்னு ஒரு விவேகம் ஏற்பட்டு உள்நோக்கி போக உள்ள ஒரு துணை இருக்கான். நம்மளுக்கு எப்போதும் நம்மளோட ஒரு புருஷன் இருக்கான். நம்மளோட பகவான் எப்போதும் ஹிருதயத்துல இருக்கும்போது நான் ஏன் வெளியில தேடுறேன், வெளியில ஏன் விஷயத்தை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்துதான் அவங்களுக்கு ஞானம். அப்புறம் அந்த பழப்பை விட்டுட்டா அவ பரமஞானியா போயிட்டான். கரெக்டா அந்த பிங்களேன்னு சொல்றவா உதாரணம் சொல்லும் போது மிதில ஒரு பொதுமகளா இருக்கக்கூடிய பிங்களுக்கும் ஞானம் வந்தது. ஞானியா இருக்கான்னா அவ்வளவு விசேஷம், அந்த ஊருக்கே விசேஷம். அந்த மிதிலாதிபதியோட பொண்ணு தான், ஜனகரோட பொண்ணு தான் தாயார் சீத்தை. இங்க இப்ப இன்னொரு விஷயம், இந்த விஷயம் இன்னொரு உதாரணம் எனக்கு நான் வருது. யாருன்னா துருவன் நாவல். இதே பாவத்துல சொல்ற 4ஆவது சாப்டர்ல துருவனோட சரித்திரம் சொல்லப்படும். துருவன் யாரு அப்படின்னு கேட்டா, துருவன் உத்தானபாதன் நம்ம அப்பா. அவருக்கு 2 மனைவி, சுனிதி, சுருச்சி. இந்த முதல் ராணி சுனிதியோட புள்ளதான் துருவன். 2வது ராணி சுருச்சியோட புள்ளதான் உத்தமன். என்னமோ தெரியல, அந்த 2வது ராணி மேலேயே ரொம்ப பிரியம் வச்சு கடைசியில மூத்தவளை அலட்சியம் பண்ணிட்டான். அப்ப அவன் நினைச்சாலும் சுனிதி என்ன அலட்சியம் பண்ணாலும் பரவாயில்ல, என் குழந்தைய கூட அவரை பார்க்கறதுலயே கொல்லலேன்னு. ஒரு நாளைக்கு துருவன் என்ன பண்ணா, நேரம் அப்பாவை பார்க்க அந்த சுருச்சி இளைய சிற்றண்ண வீட்டுக்கு அரண்மனைக்கு போறான். அப்ப பார்த்தா அப்பா உட்கார்ந்துருக்கா, உத்தானபாதன் உட்கார்ந்துருக்கா, அவன் மடியில தன் தம்பியான உத்தமன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சிற்றனியோட பையன் ஒரு மடியில உட்காந்து. இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை தான், 5 வயசு குழந்தை. இந்த குழந்தைக்கு ஆசைப்பட்டது. உடனே தானும் இன்னொரு மடியில போய் உட்கார்ந்துக்கலாம், நம்மளுக்கும் அவர் அப்பா தானே அப்படின்னு ஓடி போய் உட்கார போச்சு. உடனே என்ன பண்ணா, அந்த சுருச்சியும் கூட இந்த ராணி, இளையராணி பிடிச்சி தள்ளிட்டா துருவனை. துருவன் தன்ன, உனக்கு அந்த பாக்கியம் கிடையாதா, என் வயசுல பிறந்தாதான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இப்பயும் உனக்கு கெட்டு போல, நீ பகவான் வேண்டிக்கோ, திருப்பி என் வயசுல போற, அப்போ உன் அப்பா மடியில நீ உட்காரலாம்னு சொன்னாலும். இந்த குழந்தைக்கு பெருத்த அவமானம் பெருத்து அழுகா வருது. அப்படியே அழுகி அடிக்கணும். நேர அரண்மனைக்கு அம்மா கிட்ட ஓன்னு அழுதுது. அவளுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்து உள்ளவாளை கேட்டா, அங்க உள்ள சேடிகள் வேலைக்காரி சொன்னா, நடந்த விஷயத்த சொன்னோன்னா கதறினா, எங்கிட்டதான் அன்பு இல்லாம போயிடுது, என் குழந்தைகிட்டே அன்பு இல்லாம போயிடுது, அவரோட குழந்தை தானே அது அப்படின்னு சொன்னா. அவ உடனே சொன்னா, உன்னோட சித்தி உனக்கு ஒண்ணு தப்பா சொல்லடா, என் வயிற்றுல பிறக்கத்தோண்டா உனக்கு இந்த துர்பாகியம். ஆனால் நீ என்ன பண்ணு, பகவானை வேண்டி அவ வயிற்றுல பிறந்தான்னு சொல்லி நீ பகவானை வேண்டிக்கும். நம்ம மூதாதெல்லாம் அந்த பகவான் ஸ்ரீ ஹரியை தான் சரணாதி பண்ணியிருக்கா. நீனுப்பா இந்த பகவானை தேடிட்டு போ, அவனை அடையத்துக்கு ஆசைப்படு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாலாம். ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை சொன்னா ஒரு தாயார் அப்படி சொல்வாளா? இல்ல அந்த குழந்தை தான் கிளம்புமா? கிளம்பிட்டான் துருவன். ஏன் கிளம்பினா? அப்படி ஒரு பக்குவம் 2 பேருக்குமே. அது வாயால சொல்ல முடியாது. அதை எப்படிதான் அனுப்பிச்சாலும் அந்த குழந்தைய, இல்ல அந்த குழந்தை தான் எப்படி கிளம்பித்தோ தெரியல. நேர பகவானை பார்க்கணும், பகவானை தேடி கிளம்பிடுச்சு. பகவான் தேடி கிளம்பும்போது பகவான் எப்பவுமே எந்த ஜீவன் தன்னை தேடி வருதோ அந்த ஜீவனை ஆட்கொள்ளத்துக்கு குருவை அனுப்புவார். போற வழியில நாரதர் வந்தார். நாரதர் பார்த்து, பாலகா நீ எங்க போற? துருவா எங்க போறேன்? இல்லை, நான் கடவுளை தேடி பகவானை தேடிட்டு போறேன். பகவானை தேடிட்டு போறியா? பகவானை பார்க்க ரொம்ப கஷ்டம்ப்பா. யோகீஸ்வராலாம் பல வருஷங்களா தபஸ் பண்றா, கிடைக்கல. ரொம்ப துர்லபன். பகவான் கிடைக்கிறது ரொம்ப, அது நீ சின்ன பையன், சின்ன குழந்தை, உனக்கு என்னடா, உனக்கு எப்படி பகவான் கிடைப்பார்? அப்படி சொன்னா, எனக்கு கிடைப்பார் கிடைக்காது எனக்கு தெரியும். நீங்க உங்கள் மாதிரி பெரியவா
எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா பகவான் நிச்சயம் கிடைப்பான். உங்களோட அனுகூலம் தான் கிடைக்கும்னு அந்த குழந்தை சொல்லித்தான். உடனே ஒரு சந்தோஷம் ஆச்சு. உன்னை கட்டின்றார். உன் அம்மா உன்னை அருமையா வளர்த்திருக்கா. அவதான் உனக்கு முதல் குரு. உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி உனக்கு துவாதசாட்சரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான் ரூபத்தை சொல்லித்தர சங்கு சக்கர கதாதரா நீலமேக சாமனா பீதாம்பரதாரியா கௌஸ்துப கண்டதரனா பிரசன்ன முகார விந்தானா கையில சங்கு சக்கரெல்லாம் வச்சுண்டு அழகான திருமேனி உடையவனா பிரசன்னா வந்து கோமல் சரணத்தோட இருப்பான்னு சொல்லி பகவான் ரூபத்தை அப்படியே பிடிச்சி கொடுத்தார். எப்பவுமே மகான்கள் சொல்லி கொடுத்தா மனசுல பதிஞ்சிடும். அந்த குழந்தைக்கு இந்த ரூபத்தோட தியானம் பக்கத்துல மதுவனம் கூட பிருந்தாவனம் இருக்கு, அங்க போய் தபஸ் பண்ணு சொல்லி இந்த குழந்தை நிஜமாவே போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு தன் மனசுக்குள்ள விடாம சொல்லிட்டு அந்த ரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சு அந்த தியானம் சித்திச்சு. ஏன்னா குருவோட அனுகிரகத்தினால், நாரதோட அனுகிரகத்தினால துருவனுக்கு தியானம் சித்துது. முதல் மாசம் 3 நாளைக்கு ஒருத்தர் தான் கண்ணை திறப்பானா. கண்ணை திறந்தோன்னா பசிக்காக லாம்பழமும் இழந்த படுத்தி சாப்பிடுவான். திருப்பி கண்ணை முடிந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். 2வது மாசம் அதுவும் விட்டு போச்சு. அந்த மாதிரி மரத்துலேருந்து உதறக்கூடிய இலை சரகை சாப்பிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சான். 3வது மாசம் அதுவும் விட்டு போச்சு. அதனால என்ன பண்ணா வெறும் அங்கே பக்கத்துல உள்ள எமல ஜலத்தை ஒண்டி சாப்பிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சான். 4வது மாசம் அதுவும் விட்டு போச்சு. வெறும் காத்தை இழுத்தான். வாயு பக்ஷணம் பேர். காத்தை இழுத்து அதே ஆகாரமா உட்கொண்டு 2வது மாசம் 6 நாளைக்கு ஒருத்தர் கண் முடிச்சான். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒருத்தர் கண் முடிச்சான். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒருத்தர் கண் திறந்தது. அவ்வளவு சமாதி நிலைக்கே போறான். கடைசியா வாயுபக்ஷம் 5வது மாசம் அதையும் விட்டு காஷ்டமா உடம்ப கூட அசைக்காம அப்படி ஒரு தியானம் பண்றான். அந்த தியானத்தை கண்டு பகவானுக்கே சந்தோஷம் தாங்கலை. அந்த குழந்தை சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை எனக்கு ஒரு பரம பக்தனா என்ன தியானம் பண்றான்னு சொல்லி கிட்டக்க வந்து துருவான்னு கூப்பிடுற. அப்ப கூட அவன் கண்ணை திறக்கல. உடனே என்ன ஆச்சுன்னா அப்புறம் கண்ணை திறக்கல. உடனே உள்ள இருக்க ரூபத்தை மட்டும் கண்ணை திறந்து பார்க்கறான். பகவான் நிற்கிறான். எந்த ரூபத்தோட இவன் தியானம் பண்ணானோ அதே மாதிரி சங்கு சக்கர கதாதரா நீலமேக சாமனா பீதாம்பர தரியா கௌஸ்துப கண்டதனா பிரசன்ன முகார விந்தனா அந்த கோமல சரணத்தோடு அவன் தரிசனம் கொடுக்க அவனை பார்த்தோன்னே பகவானுக்கு ஆசை வந்து அந்த பகவானை போய் கட்டிக்கணும்னு தோணித்து, பகவானை சோஸ்திரம் பண்ணணும்னு தோணித்து. உடனே பகவான் தன்னோட பாஞ்சனியத்தை அவன் கண்ணத்துல வைக்க ஞானம் மேப்பிட்டு அப்போ ஒரு சோஸ்திரம்னா யோந்த பரிவிஷம் வாச்சுமாம் பிரசுப்தான் சங்கீதயத்த அத்த சக்திதரா சுதாம்னா அந்யா அஸ்த சரண சிரவணத்வாதின் பிராணோ நமோ பகவதே புருஷாய துப்பியம் சொல்லி அங்க யோந்த பிரவிஷம் அவாச்சுமம் பிரசுப்தான். இங்கேயும் அதே தான் சொல்றான். நீ தான் என் உள்ளத்துல இதயத்துக்குள்ள புரிந்து யோந்த பிரவிஷ என் உள்ளத்துக்குள்ள புரிந்து என் அதுல உள்ள எல்லா இந்திரியங்களுக்கும் சக்தி கொடுத்து என் வாக்கை கிளப்பி உன்னை சோஸ்திரம் பண்ண முடியாது வச்சுட்டேன். அஸ்த சரண சிரவணத்வாகியன் கைனாலும் கால்னாலும் காதுனாலும் எல்லாம் இறங்கி பிராணானமோ பகவதே புருஷாயத்தும் அதுக்கு மேல பிராணனாவும் பகவான் இருக்காரு. அவன் இருக்கத்தோடு தான் உள்ள பிராணம் இருக்கு, மூல பிராணன் இருக்கு. பிராணானமோ பகவதே புருஷாய துத்தியம் என் உள்ள இதயத்துக்குள்ள இருக்க புருஷனா நான் பகவானேன்னு அப்படி ஞானத்தோட எப்படி இந்த இதயத்துல உள்ள பகவானை பார்த்து இதயத்துல எந்த பகவானை பார்த்தோனோ அதே இப்ப வெளிப்படையாக அவன் பார்த்தான். இப்ப இதயத்துல உள்ள பகவானை நான் இதயத்துல உள்ள பார்த்த பகவானே நீ பார்த்தேன்னு சொல்லி இதயத்துல அவன் உபாசிக்கிறதோடு தான் வெளியிலே அவனுக்கு தரிசனம் கொடுத்தான். புருஷாய துப்பியன்னு சொல்லி அவனுக்கு சோஸ்திரம் பண்ண யோந்த பிரவிஷ மம வாச்சமுவாம் பிரசூத்தான்னு சொன்னேன். அப்ப நான் வந்து எது செஞ்சாலும் கண்ணால பார்த்தாலும் காதாலும் கேட்டாலும் வாயால பேசினாலும் இதயத்தை மனசால நினைச்சாலும் எதுனாலும் ஒன் கிருப்பை இல்லான்னு நினைக்கப்ப. நீ உள்ள ஆத்மாவா இருந்தாதானே எல்லாம் செய்ய முடியும். இதயத்துல நீ ஆத்மாவா இருந்தாதான், இதயத்துல நீ அந்தரியாமியா இருந்தாதான் எந்த அவயங்களும் இயங்கும். நீ உள்ள சரீரத்தை விட்டு நீ போயிட்டா எல்லா அவயங்களும் இயங்காது. அப்ப கண்ணு இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது. அப்போ உன்னை சோஸ்திரம் பண்ணத்துக்கு வாக்கியம் நீ கொடுத்தவன் நீ தான். நீ கொடுத்த அந்த சக்தினாலே உன்னை நான் சோஸ்திரம் பண்றேன்னு சொல்லி எனக்கு பிராணனா இருக்கக்கூடிய. ஏன்னா ஆத்மா கிளம்பும்போது பிராணனை சேர்த்து இழுத்துன்னு போயிடும். அந்தரியாமியான பகவான் சேர்த்து பிராணனை இழுத்துன்னு போவாராம். அப்ப பிராணனா இருக்கணும் நீ தான் சொல்லி புருஷாய துப்பியான்னு சொல்லுவேன். அப்ப 5 வயசு குழந்தைக்கு 5 மாசத்துல பகவான் அடைஞ்சேன். எதுக்குன்னா இவன் அந்தரியாமியான பகவானை உள்ள தியானம் பண்ணத்தோடு உள்ள அந்தரியாமியா பகவானை இதயத்துல தியானம் பண்ணிட்டு அவனுக்கு கிடைச்சது. அவனுக்கு சின்ன வாழ்க்கையில என்ன துக்கம், சின்ன துக்கம், அப்பா மடியில உட்கார முடியலன்னு ஒரு சின்ன துன்பம் தான். அந்த துன்பமே அவனை பகவான் நாடத்துக்கு அளவுக்கு பெரிய துன்பம் வந்து வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டு அப்புறம் பகவான் நாடலாம். சில பேர் வயசான அப்புறம் முயற்சி பண்ணுவான். சில பேருக்கு வயசானாலும் வர்றது இல்லை. ஏன் வரலன்னு கேட்டா அது மாதிரி ஒரு குரு கிடைக்கல, அது மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைக்கல அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இவனுக்கு சின்ன வயசுலேயே அவனுக்கு சின்ன துன்பம், அப்பா மடியில உட்காந்து ஆசைப்பட்டான். கடைசியில பகவான் மடியிலே போய் உட்காந்துட்டான். பகவானே போய் சோஸ்திரம் பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த சின்ன துன்பமே பகவான நாடத்துக்கு கூட புத்தி கூட. அதனால தான் இங்க சுகர் பரிசுத்து கதை சொல்லும்போது சொல்றார், துன்பம் தான்ப்பா பரம அனுகூலம்.
சுகத்தை காட்டிலும். எல்லாரும் இன்பத்தை விரும்புகிற, ஆனால் துன்பம் தான் அனுபவம். துன்பம் வந்தால் தான் பகவான் நாடனம் கூடிய புத்தி வரும், உலக வாழ்க்கையில விரக்தி வரும். துக்குமே சுமிரன் சப்கரை சுக்குமே நான் கோயின்னு சொன்னார் கபீர்தாசன். துக்கம் வந்தால் எல்லாரும் ராமா ராமான்னு சொல்லுவான். சுகம் வந்தா யாரும் பகவானை மறந்துடுவான். ஏன்னா சுகம் வந்தா நான் பண்ணினேன், என் முயற்சி தான் நடந்ததுன்னு நினைப்பான். அதே துக்கம் வந்துட்டா பகவான் கிட்ட ஓடி விடுவான், எனக்கு கஷ்டம் வந்துடுத்த நீ தான் அந்த காப்பாத்துன்னு சொல்லி. துக்கம் வரும்போது தான் ஒருத்தன் பகவானை அதிகமாக நினைப்பான். அதனால கபி கேட்டா துக்குமே சுமிரன் சப்கரே, எல்லாம் துக்கம் வந்தா எல்லாருமே பகவான் நினைப்பான்னு அப்படி சொன்னார். அப்ப சின்ன துன்பமே பகவான் அடையக்கூடிய. அதுக்கு என்ன, இவன் உள்முகமா போய் ஹிருதயத்துல தியானம் பண்ண. அதுக்கு யார் காரணம்னா அவ குருவான நாரத அனுகிரகம் பண்ணார். அதனால இந்த பிங்கலன்னு சொல்றவ அவ அவ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ சிரமப்பட்டு இருந்தாலும் கூட வாழ்க்கையில, அதுக்கப்புறம் உள்ளத்துல அந்த பகவானை உணர்ந்து அவன் ஞானத்தை அடைஞ்சா. அதனால சாந்தி அடைஞ்சா, கடைசியில பகவானையும் அடைஞ்சா அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த துருவனும் உள்ளத்துல பகவானை பார்த்து அந்த பகவானை நேரம் ஆனந்த ரூபமா இருக்கக்கூடிய அந்த பகவான் நேரம் பார்த்தா சாந்தி அடைஞ்சா. அதுக்கு மேல பகவான் என்ன கொடுத்தான், அவனுக்கு துருவ பதம் கொடுத்துட்டான். இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இன்னைக்கு ஜொலிச்சுன்னு இருக்கான் பகவான். ஏன்னா அவங்க பரமபதம் அவன் வைகுண்டம் கேட்கல. பரமபதம் ஏன் கேட்கலாம் கேட்டான், எனக்கு பக்தாவோட சங்கத்தை கொடு அப்படின்னு சொல்ல. துருவ மண்டலமா துருவ நட்சத்திரமா அவன் ஜொலிக்க. அவன் சித்தி 7 சப்தரிஷிகள் பஜனை பண்ணிட்டே இருக்கான், நாம சங்கீர்த்தம் பண்ணி அவன் சித்தின்ண்டே இருக்கான். எப்போதும் பக்தாவோட சங்கம் வேணும், அவளோடய நான் இருக்கணும்னு அவன் பிரார்த்தனை பண்ண தோன்று. அப்படி ஒரு துருவபதத்தை அவனுக்கு கொடுத்தார். அதனால ஹிருதயத்தில் உள்ள பகவானை எப்போ நம்ம உணர்றோமோ, அவன் நம்மளோட இருக்கான், அவன் தான் நமக்கு துணை, அவன் தான் சர்வ பந்துன்னு எப்போ நம்மளுக்கு ஒரு எண்ணம் உணர்வு ஏற்படுத்தோ, அதுதான் பரமசாந்தியும் கொடுத்து அதுக்கு மேலே அவனை அடையிறதுக்கான சாஸ்வதம் சொல்றான். அதனால் பிராப்சசி சாஸ்வதம், நிலையான பதமான பரமபதம் கிடைக்கணும் இங்கே கீதையிலே பகவான் சொல்றான். அப்பேற்பட்ட பிங்களை கிட்டேருந்து அந்த ஞானத்தை அடைஞ்சாவன், இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சா, இதயத்தில் உள்ள பகவானை உணர்ந்தா, அதை நான் பிங்களைகிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன், பிங்களையும் கூட இவர்கிட்டேருந்து நான் தெரிஞ்சேன்னு சொல்லி தத்தாத்திரேயர் யது மகாராஜ் சொன்ன உபதேசத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். பரம சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.